என்னதான் கடையில் வந்து நம்ம பரோட்டா வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் பரோட்டா கூட ஒரு மட்டன் சால்னா வச்சு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்டியாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கையில் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். நான் எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்வேன் பரோட்டா அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு எடுத்துகிட்டு கூட உப்பு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக சப்பாத்தி மாப்பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நல்ல எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேயும் ஒரு பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா லூஸ் ஆகி வந்துடும். நம்ம டைட்டாக பிசைஞ்சு வச்ச மாவு கூட ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா லூஸ் ஆகி வந்துடும். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மெலீஸாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணது மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி மடிப்பாக மடிச்சுக்கலாம். நீங்கள் வீச வேண்டிய அவசியம் இல்லை. வீச தெரியலனா கூட லேயராக சூப்பராக பரோட்டா வரும். மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சுருட்டிக்கலாம் மடித்ததை. இப்போ இதை சுருட்டி வச்சதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா மாவையும் நல்லா திரட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து பரோட்டா அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம் கண்டினியூவாக. அந்த சுருட்டி வச்ச மாவு வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த மாவை எடுத்து வச்சு ஒவ்வொன்றா வந்து நம்ம கையிலேயே திரட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருந்தால் அதில் கூட அப்படியே திரட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப மெலீஸாக வந்து திரட்டக்கூடாது. கொஞ்சம் திக்காக பரோட்டா நம்ம திக்காக தானே இருக்கும், அந்த பதத்துக்கு வந்து நல்லா திக்காகவே லேசாக அழுத்தம் கொடுத்து திரட்டி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கல்லில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பரோட்டா மாவை எடுத்து போட்டுட்டு 2 பக்கமும் எண்ணெய் போட்டுட்டு அவ்வளோதான், சூப்பராக பரோட்டா ரெடி. தேவைப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு பரோட்டா செஞ்சதுக்கப்புறமா அடிச்சுக்கலாம். நல்ல லேயர்ஸ் வரும். என்னோடய பசங்களுக்கு வந்து பரோட்டா அடித்து கொடுத்தா பிடிக்காது. அதனால் அப்படியே கொடுத்துட்டேன். இப்போ இது கூடவே வந்து மட்டன் சால்னா வச்சுருக்கேன். மட்டன் சால்னாவும் கூடவே பரோட்டாவும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முட்டை கூட எதுவும் சேர்க்க வேணாம். சிம்பிள் அண்ட் ஈஸியான பரோட்டா ரெடி. தேங்க்யூ.